தேவலாபுரம் பகுதியில் ஸ்ரீ திருமலை திருப்பதி கங்கையம்மன் திருக்கோவிலில் பௌர்ணமி சுமங்கலி பூஜை மற்றும் மகா அன்னதானம் மிக விமரிசையாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த தேவலாபுரம் பகுதியில் ஸ்ரீ திருமலை திருப்பதி கங்கையம்மன் திருக்கோவிலில் பௌர்ணமி சுமங்கலி பூஜை மிக விமரிசையாக நடைபெற்றது. பின்னர் புதுக்கோவில் தர்மகதா வெங்கடேசன் மற்றும் அன்னதான கமிட்டி செயலாளர் ஜி ரமேஷ், துணைத் தலைவர் ஜி ராஜேந்திரன் அன்னதானத்தை துவக்கி வைத்தனர். இதில் சுமார் 2500 பேருக்கு மகா அன்னதானம் வழங்கப்பட்டது. இரவு மீனாட்சி அம்மனாக ஊஞ்சல் அமர வைத்து சிறப்பு அலங்காரம், பூக்களால், மலர்களால் மற்றும் நவரத்தினங்கள் மற்றும் பொன் ஆவணங்கள், வெள்ளி ஆபரணங்கள் அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. கையில் கூடத்துடன் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வரவேற்று பஜனை பாடல் பாடப்பட்டன. இதில் சொல்றது அம்மனுக்கு சிறப்பு மகா தீபாராதனை நடைபெற்றது. பெண்களுக்கு சுமங்கலி பூஜை பொருட்கள், தாலி, மஞ்சள், கயிறு, குங்குமம், வளையல்கள், வாழைப்பழம், ஜாக்கெட், தேங்காய், இனிப்பு ஆகிய அடங்கிய தொகுப்பும் 1000க்கும் மேற்பட்ட வந்த மக்களுக்கு அனைவருக்கும் வழங்கப்பட்டது. இரவு அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி தேவலாபுரம் ஸ்ரீ திருமலை திருப்பதி கங்கையம்மன், புதுக்கோவில் கோவில் தர்மகர்த்தா ஸ்ரீ வெங்கடேசன் மற்றும் அன்னதான கமிட்டி தலைவர் வி கோபிநாத், அன்னதான கமிட்டி செயலாளர் ஜி ரமேஷ், அன்னதான கமிட்டி துணைத் தலைவர் ஜி ராஜேந்திரன், அன்னதான கமிட்டி துணை செயலாளர் ஜி வெங்கடேசன், ஜே சேகர் கலந்து கொண்டனர். இதில் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், சுமார் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் செய்திகளுக்காக திருமலை. அனைத்து பக்த கோடிகளுக்கும் வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த தேவலாபுரம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ திருமலை திருப்பதி கங்கையம்மன் ஆலயத்தில் 9ஆம் ஆண்டு சுமங்கலி பூஜை, வரலட்சுமி நோன்பு, பௌர்ணமி பூஜை அனைத்தும் வருடம் ஆண்டுதோறும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை முன்னிட்டு அதிகாலையில் விநாயகர், முருகப்பெருமான், ஸ்ரீ கங்கையம்மன், நவகிரகங்கள் அனைத்துக்கும் பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம் நடத்தி சிறப்பு அலங்காரம் செய்து ஆராதனை செய்து பக்த கோடிகள் அனைவரும் வந்து தரிசித்துவிட்டு சென்று கொண்டிருக்கின்றனர். இது சமயத்தில் பகல் 12 மணி அளவில் சுமார் 2000 பேருக்கு மகா அன்னதானம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு மாலை 4 மணி அளவில் முடியேற்றது. அதைத் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு அனைத்து பெண்களுக்கும் இன்று பௌர்ணமி பூஜை முன்னிட்டு வரலட்சுமி அம்மாள் சிறப்பு அலங்காரம் செய்து சுமங்கலி பூஜை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது சமயம் பக்த கோடிகளிடம் தாய்மார்களும் பொதுமக்களும் இங்கு வெகு விமரிசையாக கலந்து கொண்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இது முடிவு பெறும் நிலையில் பக்த கோடிகளுக்கு அன்னப்பிரசாதம் வழங்கப்படும். அது சமயம் இது 9ஆம் ஆண்டு விழா. இதில் தொடர்ந்து ஆரம்பிக்கும்போது ஒரு 100 பேர் தான் இருந்தது. எங்கள் ஊர் கங்கையம்மனோட அருள் ஆசையால் இன்று சுமார் 1500 பெண்களுக்கு மேல் இந்த பூஜையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அம்மன் அருளால் அடுத்த வருடத்துக்குள் அதிகப்படுத்தும்படி அந்த அம்மன் தான் நாம் தரிசித்து கேட்டுக்கொள்கிறோம். இங்கு சுமங்கலி பெண்கள் மிக திரளாக கலந்து கொண்டு தற்போது தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள்.